கடந்த 2005 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை மத்திய அரசு இயற்றியது. இந்த திட்டம் கிராமப்புறங்களில் வசிக்கும் ஏழை குடும்பங்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்வதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டது. கிராமப்புறங்களில் திறமையற்ற வேலைகளை செய்ய விரும்புவோருக்கு 100 நாட்கள் வேலைக்காக உத்தரவாதம் அளிக்கிறது. அதன்படி அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் வேலை கோரினால் அந்த நபர்களுக்கு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 100 நாள் வேலை அளிக்கப்படுகின்றது. அதற்கு நாள் ஒன்றுக்கு ரூபாய் 370 வழங்கப்படுகின்றது. இதில் கர்நாடகாவில் உள்ள ஒரு கிராமத்தில் சன்னலிங்கப்பா என்பவரின் பண்ணை அருகில் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. இதற்காக தொழிலாளர்களின் குழுப்படம் அரசின் NMS எனும் தேசிய கண்காணிப்பு அமைப்பில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது. இது குறித்து சந்தேகம் எழுந்த நிலையில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் 4 பேர் கொண்ட ஆண்கள் குழு சேலை உடுத்தி தலையை மூடிக்கொண்டு பெண்களைப் போல நடித்து மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனால் ரூபாய் 3 லட்சம் வரை ஆண்கள் பலன்களை பெற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பஞ்சாயத்து அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இதை குறித்து பஞ்சாயத்து மேம்பாட்டு அதிகாரி கூறுகையில், இந்த வழக்கில் எனக்கு எந்த பங்கும் இல்லை. ஒரு அவுட்சோர்ஸ் ஊழியர் இதை செய்தார். முழு மோசடியும் எனக்கு தெரியாது. இது என் கவனத்திற்கு வந்தபோது நான் அந்த ஊழியரை இடைநீக்கம் செய்துவிட்டேன். இப்போது கிராமத்தில் மேஜர் பணிகள் தடையின்றி நடைபெற்று வருகின்றன. நாங்கள் 2500 தொழிலாளர்களுக்கு வேலை வழங்கியுள்ளோம் என தெரிவித்துள்ளார். ஆண்கள் சேலை அணிந்து போட்டோ எடுத்துக் கொள்ளும் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.